நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, விமன் டோன்ட் டேக் ரிவெஞ்ச் அப்படின்னு. அது இட்ஸ் நாட் 100% இல்லையா. குழந்தை ஒருத்த மேலே அக்யூஸ் பண்ணிடும், அது மூலியமா அவன் வாழ்க்கையே போயிடும். பொய் சொல்லிடும் குழந்தை. செக்ஷுவல் அபியூஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடும். இது மூலியமா அவன் வாழ்க்கையே போயிடும்னு அந்த படம் பேசும். இந்த படம் இந்தியாவில் எடுக்கவே முடியாது. எப்படியாவது எழுதுங்க, ஆனால் எழுதுங்க. பேப்பரும் பேனாவையும் பிடிங்க, யோசிக்காதுங்க. அந்த யோசிக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு சும்மா நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி யோசிங்க. ஒருத்தவன்ட்ட நரேட் பண்ணுங்க, அதை எழுதுங்க, கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எழுதும் போது இவன் எங்கே உட்காந்துருந்தான், இவன் எங்கே ரூமியோட ஒரு கோட் இருக்கு. எஸ்டர்டே ஐ வாஸ் கிளவர், ஸோ ஐ ட்ரை டு சேஞ்ச் த வேர்ல்ட். டுடே ஐ எம் வாய்ஸ், ஸோ ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப். இது ரொம்ப முக்கியமான கோட். அப்புறம் டெலிஃபோனா ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தா அது ஒரு இடமா நின்றும்ல, மூவ் ஆகாது. அது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள அடங்கிடும். அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காரா மாற்றலாம். ஸோ அப்படி வந்த ஐடியா. இப்போ இதே கதை, ஒரே ஒரு கதை தான் இங்கே இருக்கு. இப்போ இந்த ஒரு புக்கை எடுத்து நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ பெட் யூ இங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒரே மாதிரி அணுக மாட்டாங்க. இதான் நான் சொன்னேன், அணுகுமுறைன்றது. நிறைய பேருக்கு ஆக்ட் ஆகும் ஆசை இருப்பாங்க. அவங்க ஃபினான்ஷியலாகவும் கம்மியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் சூழ்நிலை உருவாகும். அப்போ வந்து அவங்க சினிமாக்குள்ள வரும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க சில பேருக்கு ஒவ்வொரு காலம் வேலை இருக்கும். சில பேர் ஈஸியா அவங்களுக்கு அந்த கிடைச்சும் சில பேர் லேட் ஆகும். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுத்தோம்னா நீங்க என்ன சொல்றீங்க? இது சினிமா துறையை தாண்டி எல்லா துறையிலும் இருக்கும். பால் ஊத்துறவனுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கும், இல்லை இப்போ பெரிய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கும். அது அட்வைஸ் எல்லாம் இப்போ நானே வந்து இந்த மாதிரி ஆக்டர் ஆகுன்ற ஆசைல நிக்கல. கஷ்டப்பட்டுனா என்ன மாதிரி இல்ல, இது கஷ்டப்படுறது செகண்டரி. இது டைரக்ஷனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்றதுக்காக யாருமே எனக்கு படம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. கதை நல்லா வச்சிருக்கானா இவன் அப்படிதான் பார்ப்பாங்க. கஷ்டப்படுறதை தாண்டி சின்சியரா அணுகணுன்றதான் நான் சொல்ல வரேன். இப்ப இப்படி பேசணும்னா என்ன ஆயிடும்னா, உண்மையிலே கஷ்டப்படுறாத வீட்டுல இருந்து வர்ற பையனை நம்ம வந்து தப்பா பார்க்க முடியாதுல்ல. அவன் சின்சியரா தானே அந்த படத்தை அணுகுவான். கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ கஷ்டப்படு, படம் போ, சின்சியரா இருக்கே இல்லையா, அவ்வளவுதான். அது உங்களோட பர்சனல் பிரச்சனை. கடன் வாங்கினேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரீசெண்டான இந்த 10-15 நாள் உலகம் என்ன எனக்கு தெரியாது. நான் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருந்தேன். அப்ப நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி சொன்னீங்க. அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்துருக்காரு, அவங்க காசு கேட்கறாங்க. அவங்க வந்து என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்க மிரட்டுறாங்க. அவங்க காசு தராத பட்சத்துல அவங்க கொஞ்சம் ஸ்பிட் பண்றாங்க. இப்போ நான் பக்கத்துல நான் பாக்குறேன். இப்போ வந்து என்னடா சினிமாவில் காட்டுற வேற, நான் நேரில் ஒன்று பாத்துட்டேன். இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கரை நான் படம் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்? இது ரொம்ப பெரிய டாபிக். சரி, இருந்தாலும் பேசிடலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, விமன் டோன்ட் டேக் ரிவெஞ்ச் அப்படின்னு. அது இட்ஸ் நாட் 100% இல்லையா. மேபி 90, மேபி 80, 85, யாரோ ஒரு 10 பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை ஏன் காட்டக்கூடாதுன்னு சொல்றோம்னா, ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் பீங் டிஸ்கிரிமினேட்டட். சினிமாலையோ மற்ற விஷயத்துலயோ அதை காட்டணும்னா மிச்சம் 90 பேர் என்ன செய்வான்னா, அன்னைக்கு நடந்துச்சுல அந்த மாதிரிதான் இவங்க அப்படின்னு ஒரு போர்வைக்குள்ள அதை அடக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப சும்மா வச்சுக்கோங்களேன், ஹண்ட்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, கரெக்ட், பாலிஷ் பிலிம். அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குழந்தை ஒருத்தவங்க மேல அக்யூஸ் பண்ணிடும். சித்தால நடந்த மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். குழந்தை ஒருத்தவங்க மேல அக்யூஸ் பண்ணிடும், அது மூலியமா அவன் வாழ்க்கையே போயிடும். பொய் சொல்லிடும் குழந்தை. செக்ஷுவல் அபியூஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடும். இது மூலியமா வாழ்க்கையே போயிடும்னு அந்த படம் பேசும். இந்த படம் இந்தியாவில் எடுக்கவே முடியாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தையும் உண்மை பேசும், குழந்தைய நம்புங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அது குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அதை பேசணும்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரிதான் நீங்க கேட்கறது. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் பண்ணாங்கன்னா அதை மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துட்டு வந்து அதை பேச முடியாது. ஒண்ணு, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இது தலித் அரசியலுக்கு பொருந்தும், மாற்று திறனாளிகளுக்கு பொருந்தும், வேற்று பாலினத்துக்கு பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட சொசைட்டியை பேசும்போது, சினிமால பேசும்போது ரொம்ப கண்ணுங்கருத்தமா பேசணும். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தாலும்
இல்லைன்னா என்ன ஆயிரும்னா கருப்பா சுருட்ட முடி வச்சிருக்கிறவன் பிக் பாக்கெட் அப்படின்னு இது வரைக்கும் சித்தரிக்கப்பட்டது இன்னும் நீளும். அதுக்காக கருப்பா பண்றவன் பிக் பாக்கெட் அடிக்கிறதே இல்லையான்ற கேள்வி தப்பு, சினிமால தப்பு. அவ்வளவு. நிறைய பேர் கேட்டாங்க பரவாயில்ல, அதான் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு புரியுது. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, என்கிட்ட ஒரு பீசிஸ் இருக்கும், நான் அந்த பீசிஸை வச்சு வந்து நான் ஸ்கிரீன் பிளே ரெடி பண்றேன் அப்படின்னு. அது வந்து எதன் அடிப்படையில் நீங்க பண்றீங்க அப்படின்றத எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க முன்னாடி அந்த இன்டர்வியூல சொன்ன ராம் இருக்காரு, ராம் இருக்காரு, அவர் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு பிலாசபி இருக்கும், என்கிட்ட வந்து ஒரு தீசிஸ் இருக்கும், அந்த தீசிஸ் பத்தி நான் விவாதிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் உருவாக்கி கேரக்டர்ஸ் உருவாக்கி நான் அதை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த தீசிஸ் பத்தி அவர் விவாதப்படுத்துறேன் அப்படிங்கிறாருல, நான் அந்த தீசிஸை சொல்ல ட்ரை பண்றேன், அவர் அந்த தீசிஸை மறைக்க ட்ரை பண்றாரு. மேபி நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நான் இப்பதான் ப்ரிலிமினரிஸ்ல இருக்கேன், நான் பேசிக்ல தான் இருக்கேன். என் தீசிஸ் ஃபர்ஸ்ட் புரியணும், அதுக்கப்புறம் அதை ஹிட்டனா சொல்லலாம், அதுக்கப்புறம் அதை மறைச்சு சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு இருக்கு. சி, இதுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, எப்படி வேணா எழுதலாம், ஆனா எழுதுங்கன்ற. எப்படியாவது எழுதுங்க, ஆனா எழுதுங்க. பேப்பரும் பேனாவையும் குடிங்க, யோசிக்காதீங்க. அந்த யோசிக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு சும்மா நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி யோசிங்க, ஒருத்தன்ட்ட நரேட் பண்ணுங்க, அதை எழுதுங்க, கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எழுதும் போது இவன் எங்க உட்காந்துருந்தான், இவன் எங்க நிக்கணும், இவன் உட்காரணுமா நிக்கணுமா, அவன் தலை சீவணுமா, என்ன 3 பேர் உட்காந்து சில மாதிரி பேசிட்டு இருக்கான், இதுல எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுமே, என்ன பண்ணலாம், இவ்வளவும் நம்ம யோசிப்போம். அதுதான் எழுத்துக்கு இருக்கு. அதுதான் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். See, some masters they can make films without writing, but that's not good, that's not advisable. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ படிக்காத மேதைன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் அது யாருக்கோ ஒரு ஆள் நடக்கும், அதை நம்ம ஏத்துக்க கூடாது. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து தீசிஸ் இருக்கு, இல்ல நான் இதான் சொல்ல விரும்புறேன், வந்து சமூகத்துல சில நடக்கிற சில விஷயங்கள் வந்து நான் வேற விஷயங்கள கனெக்ட் பண்ணி பாக்குறேன். ஓகே, இதெல்லாம் சிமிலர் இருக்கு. பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற சில விஷயங்களுக்கும் முன்னாடி நடந்த விஷயங்களுக்கும் நம்மளோட அடையாளங்கள் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ட்டு எனக்கு படுது. அதை வந்து நல்லா கட்டுரைகள் வந்து தீசிஸா சப்மிட் பண்ண முடியும். ஆனா இதை வந்து நான் ஷார்ட்லிமா பண்றேன், இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டா நான் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு வந்து அந்த பிரச்சனையை சந்திக்கிறேன். எப்படின்னா, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்றது, நம்ம இந்த கலத்தை வந்து நம்ம எந்த இடத்துல போய் வைக்கிறது, அதை வந்து எப்படி நம்ம கேரக்டர்ஸ் பிரிச்சு நம்ம எப்படி வந்து அதை பிளே பண்றது அப்படின்னு சொல்லி நான் சந்திக்கிறீங்கன்னா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை சந்திக்கிறீங்க, அந்த பிரச்சனை இருக்குன்னு உணர்றீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு நாள் வரப்போகுது. என்ன வயசு அது? 27. இன்னும் 10 வருஷத்துல நடந்துடும், சூப்பராகவே நடந்துடும். ஒரு பிரச்சனைக்குள்ள போகாம சரி தப்புன்னு நீங்க எதுவுமே சொல்லாம ஒரு இடத்துல இருந்து இப்படி இருக்கு, அதை நீங்க பாருங்க அப்படின்றத மட்டும் உங்களால காட்ட முடியும். அது எப்படி பண்றீங்க? ஏன்னா ரூமியோட ஒரு கோட் இருக்கு, yesterday I was clever so I tried to change the world, today I am wise so I am changing myself. ரொம்ப முக்கியமான கோட்டு. இங்க எல்லாமே இந்த கோட்டுக்குள்ள எல்லாமே மொத்தமா அடங்கிடும். இந்த உலகத்தை என்னால மாத்த முடியாது. ஸோ நான் மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, நானும் இன்னும் தப்பு பண்ணுவேன், ஆனா என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், நான் தப்பு பண்ணா சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவு. ஏன்னா அப்பதான் அந்த தப்பை திருத்திக்க முடியும். நம்ம அது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ல நாளையங்கன்னு சொல்லி ஒன்று, அதுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அப்போ எனக்கு எப்படி பழக்கம்னா, ஒரு கேரக்டர் சுத்தி கதை எழுதுறது பழக்கம். அதுதான் நான் சொன்னேன், இப்பதான் இதை அட்டைன் பண்ணியிருக்கேன், எப்படி வேணா எழுதலான்றதுக்கு அதான் சொன்னேன். அப்போ கேரக்டர் சுத்தி தான் படம் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த என்ன கேரக்டர் சுத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா கேரக்டரும் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு டெலிஃபோன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி ஓகே, ஊர்ல எல்லாம் ஒரு டெலிஃபோன் இருக்கும், அந்த டெலிஃபோன் வந்து யாருக்கு வந்தாலும் நைட் என்ன டைமா இருந்தாலும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டெலிஃபோனா ஷார்ட் பிலிம்ல பார்த்தா அது ஒரு இடமா நின்றும்ல, மூவ் ஆகாது. அது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள அடங்கிரும். அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காரா மாத்தலாம். ஸோ அப்படி வந்த ஐடியா தான் அது. அப்புறம் அருண் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த காருன்றது ஒரு இனானிமஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா, உயிரற்ற ஒரு பொருள். அதை ஒரு இடமா நிக்கிறத விட அது மேல அன்பு காட்டி அதுக்கு ஒரு லைஃப் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுதான். அது பென்சிலா இருக்கலாம், எரேசரா இருக்கலாம், ஸ்கூல் பேக்கா இருக்கலாம், ஒரு ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கலாம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த ஏதோ கிஃப்டா இருக்கலாம், எனிதிங். அதுக்கெல்லாம் உயிர் இல்லைல்ல. ஆனா அது ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா, அது வேற யாரோ ஒருத்தவங்களை ஞாபகப்படுத்துது.
அதுதான் அந்த படம். அவ்வளோ. அது ஏன்னா ஸ்டீரியோ டைப்பா எழுதப்பட்டது, அது உங்களுக்கு காண்டாயிடுச்சு போல. பன்னெண்டு பத்தி தானே சொல்றீங்க? நான் கூட பொண்ணு எந்த பொண்ணு காண்டாச்சு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அது காண்டா அவருக்கு தான் எழுதுனேன், அதான் சொன்னேன். ஸ்டீரியோ டைப் தானே, நிறைய படங்களை பார்த்துருப்போம், நம்ம காட்டுனது கொஞ்சம் வேற மாதிரி காட்டிருப்போம். புது புது கேரக்டர்லாம் இல்லை. சீரியல்ல பார்த்தா கூட இருக்கும் அந்த மாதிரி அந்த கேரக்டர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்து ரிட்டன் எடுக்கணும்ங்கறதுக்கு ஏதாவது கான்ஷியஸா சில சீன்ஸ் வச்சீங்களா? எழுதும்போது டிராஃப்ட்ல எதுவுமே இல்லை. என்கேஜா இருக்கணும்ன்றதுதான் ஒன்னே ஒண்ணு பிரதர். இப்ப நான் ஒரு கருத்து சொல்ல போறேன், அந்த கருத்தை உட்காந்து இப்பவே இந்த செஷன் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏன்னா நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா எல்லாரும் மொபைல் எடுத்துருப்பீங்க அப்படி. சோ அது ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 மணி நேரம் என் படத்தை 2.5 மணி நேரம் பார்க்க வரவனுக்கு என்ன தேவைன்னா என்கேஜ் பண்ணும். என்டர்டெயின் பண்றேன் பண்ணல, தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு வேற வேற படங்கள் இருக்கும். ஆனா என்கேஜ் பண்ணும், போர் அடிக்க கூடாது. உட்காந்து பொறுமையா அந்த சென்ஸ், நான் சொல்றது வாழ்வியல் பேசுறது, நடக்கிறான் ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்கான், அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எனிவே சம்ஹவ் அதர் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்றதுக்கு என்ன வழின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. அப்புறம் பர்பஸா கிராமரை பிரேக் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த படம் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, 5 ஆக்ட்லயும் இருக்காது, ஆர் அந்த 15 பீட் ஷீட்ஸ் அதுலயும் இருக்காது. ஏன்னா இதுல ஒரு ஹை லோ, ஒரு கான்ஃபிளிக்ட சுத்தி கதை அப்படி இருக்காது. ஒரு 2-3 கான்ஃபிளிக்ட் இருக்கும். சும்மா சொல்லணும்னா ஈஸ்வரன் மேல பழி விழுந்துருச்சே, அடுத்து என்ன நடக்கும், ஐயோ அது சரியாயிருச்சு அடுத்த சீன்ல, ஐயோ இந்த பொன்னி காணாம போச்சு, அது கதையா, சுந்தரிக்கு ஒண்ணு நடந்துருச்சு, சுந்தரி காணாம போயிட்டாலே, சுந்தரி செத்துட்டாளா இல்லையா, சுந்தரி கிடைச்சிட்டா, கிடைச்சிருவாளா இல்லையா, கிடைச்சிட்டா, கிடைச்சிட்டா, அடுத்து என்ன, அவ வந்து சரியானால இல்லையா, அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு கதை போயிருக்கும், அவனை கொன்னமா இல்லையா. சோ இது எந்த கிராமர்லயும் வரல. ஐ மீன் வரல, வந்திருக்கலாம். நான் எந்த கிராமர்லயும் பொருத்தி எழுதல. நான் அதை யோசிக்கலாம் பர்பஸா யோசிக்கல, பிரேக் பண்ணணும்னு தான் பண்ணேன். இப்ப கூட இது எதுல ஃபிட் ஆகும், ஆனா நான் அதை இன்டென்ட் பண்ணல. சித்தால ஒரு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சது. லைக் சித்தார்த் ரோல் வந்து ரொம்ப நேரமா பொண்ணி அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்லயே அப்படியே போகும்போதும் அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் அவரால் சொல்ல முடியாத நிலைமையிலேயே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல, சுந்தரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த பொண்ணிய பார்த்த உடனே நடக்கிற அந்த விஷயம், அந்த குழந்தை, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ரெண்டாவது அந்த கோர்ட்ல இருந்து கீழே இவங்க 2 பேர் அந்த பேசிட்டு வந்து பைக் எடுக்கிறப்போ ஒருத்தர் ரொம்ப அது காமிக்லாம் தியேட்டருக்கு வச்சாச்சு, நீங்க யோகியனும் உத்தமனும் அந்த மாதிரி அந்த பட் அதை மீறி அதுல ஒரு கில்ட் இருந்தது. 100% women are being into this somehow or the other. I'm not saying they're being abused or raped, அப்படி இல்லை. ஆனா இதை பார்வையிலையோ இல்ல ஏதோ ஒண்ணுலையோ அது அவங்க அன்றாட வாழ்க்கையில அதை கடக்காம இருந்தது இல்லை. ஆனா 100% ஆணும் உத்தமன் தான். ஸோ இது எங்க ஏதாவது ஒரு பேலன்ஸ்குள்ள வரணும்ல. இப்ப நானும் நல்லவன், நீங்களும் நல்லவன், இங்க இருக்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னா இப்ப யார் தான் அதை பண்றா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஐ மீன் ஐம் நாட் சேயிங் லைக் men are bad, women are good அப்படி இல்லை. ஆனா இந்த கேள்வி கேட்டப்படுது, அது சக்தி வாயிலா கேட்டுருச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 400 பேஜஸ்க்கு என்னோட டோட்டல் ஒரு சேஃபர் டிராஃப்ட் மாதிரி இருந்து அங்க இருந்து 200க்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். சோ இப்போ இன்னொரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ரிஃபைன் பண்ணேன். சாரி, இப்போ இன்னொருத்தங்க சொல்லும் போதும் என்ன சொன்னீங்கன்னா, இது ப்ராப்பரா நான் வந்து ஸ்கெலிட்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி அந்த 400க்கு போயிருக்காது நான் நம்புறேன் நீங்க சொன்னது வச்சு. சோ நீங்க அப்படியே அந்த ஸ்டோரியோட டிராவல் பண்ணி போனதுதான் 400. ஆமா, ஏன்னா ரீசர்ச் பண்ணதுனாலதான் அது அவ்வளவு போச்சு. சரி, அதான் சொல்றேனே, எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப 3.5 மணி நேரம் கூட படம் எடுக்கலாம், 3.5 மணி நேரம் என்கேஜ் பண்ண முடியுதா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. யாருமே வந்து எனக்கு இவ்வளவு டைம் லிமிட்குள்ளதான் இந்த படத்தை பார்க்க முடியும்னு சொல்றது இல்லைல்ல. சோ எனக்கு அந்த படம் அது என்கேஜிங் ஃபேக்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சு, அதனாலதான் உள்ள எடுத்துட்டு வந்தேன். ஏதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, ஒரு டிராஃப்ட்டுக்கும் இன்னொரு டிராஃப்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ்? அந்த பாப்பாவோட போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர் இருக்குல்ல, அது வந்து நிறைய, அது வந்து எக்கச்சக்கமா இருந்தது. அவ எப்படி பண்றா, இப்ப சும்மா சொல்லணும்னா அவ பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுவா அவ அப்படின்னு ஒரு கேரக்டர் முன்னாடி இருந்தே எடுத்துட்டு வரும். அவளுக்கு அவ ஸ்கெட்ச் பண்றான்னா அந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதை பார்த்து வந்து இது பண்றான், இவனை பார்த்தாலே பயங்கர அக்ரெசிவா பிஹேவ் பண்றா. இதெல்லாமே ரீசர்ச்ல இருந்தது தான். செப்பலால தூக்கி அடிக்கிறா,
இவன் வீட்டை விட்டே வெளியில போயிடுறான், அதனால எதிர்த்தாப்புல ஒரு பில்டிங்ல வாடகைக்கெல்லாம் ரூம் எடுத்து அங்க இருந்து பார்த்து தெரியாம வரான். இந்த மாதிரி டிராமாவா நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் சாப் பண்ணிட்டேன். இதை நீங்க இவ்வளவு விஷயம் எழுதுனப்போ நீங்க இதெல்லாம் வருமானம்லாம் இல்ல, ஃப்ரீ ஃப்ளோல நீங்க பண்ணுங்க, ரிசர்ச் பேஸ். ஆமா, என்ன பேப்பர் தானே போகுது, அவ்வளவுதான். படம் ஃபுல்லாவே வந்து மெலோட்ராமாவா எமோஷனலா தான் போகுது. மெலோட்ராமாவா இருந்துச்சானா ஐயோ கடவுள். ஆனா அந்த 2 சீன் தவிர அந்த செகண்ட் ஹாஃப் அந்த சித்தார்த் வந்து ஃபாலோ பண்றாரு, அந்த சீனும் நான் என் படத்துல 2 சீன் தான் மெலோட்ராமா நினைச்சிட்டு கர்வமா சுத்திட்டு இருந்தேன். நீங்க மொத்தமா முடிச்சு விட்டீங்க. சரி, குழந்தைய கழுத்து நெரிக்க 2 சீன் இல்லாம இருந்தா இல்ல என்ன சீன்? அது கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு சீன். ஓகே, அதுவும் சித்தார்த் ஃபாலோ பண்ற சீன். இந்த 2 வயலன்ஸ் இல்லாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, பட் அது இல்ல ஐ டோன்ட் பிலீவ் இந்த அதர் திங். கத்தி குத்துறது ஷார்ட் நான் பர்பஸ் தான் பண்ணேன். ஏன்னா அதான் சொல்றேன்ல, அவன் குத்தி நீங்க கைத்தட்டி அதுக்கப்புறம் கேமரா திருப்பணும், அதான் இன்டென்ஷன். இப்ப நீங்க அவ்வளவு மேம்போக்கா படம் பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு ஐ மீன் ஐம் ஹாப்பி ஃபார் யூ. ஆனா அது கைத்தட்டினவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரியலைஸ் பண்றதுதான் என் எண்ணம். ஆனா நீங்க அந்த ஷார்ட் சொல்ற வயலன்ஸ் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு. ஓகே, நான் அடுத்த படத்தை தவிர்த்துறேன். சார் உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண ஃபிலிம்ஸ் நான் நீங்க ரொம்ப திங்க் பண்ணி நிறைய இருக்கு. செப்பரேஷன், மெமரிஸ் ஆஃப் மதர், ஹை அண்ட் லோ, சலாம் பாம்பே, வீடு, 5 of Wednesday, நிறைய வந்து நம்ம அக்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். சித்தார்த் கேரக்டரே பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை அவர் எதுவுமே பண்ணல, பட் அவர் மேல ஒரு அக்யூசேஷன் வந்துடும். அவர் அது வரைக்கும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. பட் அவரா உண்மையை தெரிஞ்சுட்டு இவரை வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து வெளியே போறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பீங்க. மேபி இப்ப நான் பார்த்தது வரைக்கும் ஒரு சில கேசஸ்ல இந்த மாதிரி நடந்த குழந்தைங்க கோமா போயிருக்காங்க, சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சுயநினைவே இழுத்து அவங்க வளர்றாங்க. பட் அவங்க அந்த வயசுலயே சிக்கிறாங்க, அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு கூட மறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்துட்டு இவரு வந்து தானா தன்னை சரி பண்ணிட்டு இல்ல நீங்க குழந்தையும் அடல்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க, எனக்கு அது புரியல. இல்ல சார், அவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இவரு வந்து தன்னை தானே சரி பண்ணிக்கலாம். யார்? சித்தார்த். அடல்ட் வேற, மென்டலா சார் அவராவே அவர் சரி பண்ணிக்கலாம். பட் அவரு இல்ல பிரதர், அந்த இடத்துல அவர் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் குழந்தை காரணம் போயிடுச்சுல, அவனுக்கு அங்க வேஸ்டியே கலந்து போயிருந்தாலும் அது தேவையில்லை, அவன் குழந்தைய தெரிய ஓடிருப்பான், அப்படி சொல்றேன். பட் ஸோ நீங்க சொல்றது குழந்தை கேஸ்ல நடந்திருக்கு, அது நானும் ஐ மீன் தட்ஸ் ஃபேக்ட். அது அப்படிலாம் நீங்க அதை அதுக்குள்ள தேங்க வேணாம்னு சொல்லிதான் சுந்தரி சிரிக்கிறதுல படத்தை முடிச்சேன்னு சொன்னேன். அது அவசியம் இல்லை, அது தேங்குறதுக்கான அது நம்ம அடையாளம் இல்லை. நீங்க அடுத்து கடந்துடலாம் அப்படிங்கிறதான் நம்ம படம் மூலியமா சொல்ல வரோம். ஆனா சித்தார்த் கேஸ் அடல்ட் கண்டிப்பா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் தலைவா, அது அப்படி கிடையாது. அது நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஒன்னா பொருந்தாதுன்னு சொல்றேன். அவருக்கும் யாரும் ஹோப் கொடுத்து அவரு அந்த சித்தார்த் தானே, அதுதான் திரும்ப சொல்றேன். அடல்ட்டுக்கு அது இப்போ சரி எனக்கு வந்து ஊக்குவிக்கணும்னு நினைப்பேன், சில பேர் தானாவே ஊக்குவிச்சுப்பாங்க. அடல்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லை. சித்தார்த்தின் படத்துல ஒரு 28-30 வயசு இருக்கும். அவருக்கு வந்து அவரோட மெயின் பிரச்சனையே ஃப்ரெண்டு தன்னை நம்பல அப்படிங்கிறதான். ஃப்ரெண்டே நம்பிட்டான், மொத்தமா உடஞ்சிச்சு, குழந்தை போயிட்டான், அடுத்தது போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அந்த குழந்தை எந்திரிக்காம அந்த மாதிரி இருந்திருந்தா சித்தார்த் வந்துட்டு அவரை சைக்காலஜிக்கலா அவரே சரி பண்ணிக்காம இருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் உண்மையை தெரிஞ்சிருக்காரு. குழந்தை எந்திரிக்காம என்ன பண்ண அவங்க நீங்க வந்து அந்த பொண்ணு எந்திரிச்சாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. மேபி அவங்க வந்து சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க நான் சொல்ற மாதிரி. அவங்க இல்ல அது ஏன் சித்தார்த் ஃபீல் பண்ணும்? அது பண்ணது அவர் கிடையாது, வேற ஆள் தானே. ஆனா நீங்க அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கு ஃபீல் பண்ண முடியாது பிரதர். ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கு ஃபீல் பண்ணி அக்யூசேஷன்ன்றது அது ட்ரூவா ஃபால்ஸான்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த கில்ட் மூலியமா நான் போனேன்றது ஒண்ணு இருக்கு. ஊரே என்ன சொல்லுது அதனால நான் உடஞ்சிட்டேன்னு ஒரு கேரக்டரை நான் எழுதுனேன்னா எவ்வளவு தப்பா இருக்கும். அது ஊரே சொன்னாடா பைத்தியம், நீ உனக்கு தெரியணும் நீ நல்லவன, நீ அடுத்து போக வேணாமா, எவன் வேணா பேசுறத கேட்டா வளர்ந்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வராதா? அப்படி கேட்கிறேன். தட்ஸ் a false accusation. He know he's right. And அவங்க சுத்தி இருக்கிற சுரேஷ் நம்புறான், சக்தி நம்புறான், அண்ணி நம்புறாங்க, யாருமே அவனை பொய் சொல்லல. இவன் தான் அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறான். இவனை நம்பாத ஒரே ஆள் வடிவேலு தான். அவன் வந்தான் சரியாயிடுச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான், அப்படி சொல்றேன். ஸோ அது நீங்க சொல்ற மாதிரி காமிச்சா அது தப்பாயிடும். எப்படின்னா இப்ப எப்படி சொல்றேன், நான் இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணா இது வியூஸே போல உட்காந்து நம்ம ஃபீல் பண்றது மாதிரி அது அவசியம் இல்லைல்ல. ஆமா ஆமா, அது கொடுக்கும்போது ஒண்ணு இந்த டிராமால வெளியே வரலன்ற மாதிரி பர்பஸ்ஃபுல்லா பண்ணது. பர்பஸ்ஃபுல்லா பண்ணதுதான். சில தேட்டர் அது எப்படின்னா
ஒன் சிங்கிள் பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்க பிரிக் பண்ணும்போது அந்த டைமுக்கு போறாங்க, அதனால அது நடக்குது. இது வந்து நான் வந்து நிறைய நிறைய கேஸ் ஸ்டடியில இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான். அது இமேஜினேஷன்ல பண்ணல. இப்போ அதான் சொல்றேனே, சில பேருக்கு வந்து இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அந்த எதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுவோம். இப்ப எப்படிலாம் இருந்ததுன்னா, போனை பார்த்தாலே அவ பயப்படுறா, பாத்ரூம் போவே பயப்படுறா, ஃபியூச்சரா இப்படிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல இருந்து வந்ததுதான். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு அவளை போகும்போது அவளுக்கு அது ஞாபகம் வருது, அது இன்னும் மாறா வடுவா இருக்கு அப்படிங்க. இல்ல அது வேரியஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, சினிமேட்டிக் லிபர்ட்டி தான் எடுத்துக்கும். நீங்க நிறைய கேஸ் படிக்கும்போது உங்களுக்கே அது ரொம்ப இருக்குமா இருக்கு? ஆமா, பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது அதை பத்தி ரொம்ப பயங்கரமா இருந்தது. நான் படிச்சதை பகிர கூட முடியாது, அப்படி சொல்றேன். அது பிட்டர் சாக்லேட்னு ஒரு புக் இருக்கு, அதை வாங்கி வாசிங்க. அதுல இருக்கிறதுல நான் என்ன காமிச்சிருக்கேன்னு 1% கூட காட்டல. ரொம்ப மோசமான கேஸ் ஸ்டடிஸ்லாம் இருக்கு. அது உண்மையாவே ரொம்ப டிப்ரெஷன் எடுத்து போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்வியஸ் வெளியில வந்துருவாங்க வழக்கம் மூலம். சித்தா பார்த்துட்டு வந்துட்டு நான் என்னமோ பேசுவேன். ஆனா என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து ஒன்று சொன்னா, எனக்கு எப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவன் பார்க்கும்போது பின்னாடி சின்ன குழந்தைங்கலாம் பார்த்துருக்காங்க, அவங்க அம்மா அப்பா. அப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் கூட அம்மா என்னமா நடந்துச்சு, அந்த பொண்ணை ஏன் கூட்டு போனாங்க, எதுக்கு, அது கடைசியோட கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் கூட்டு போனாங்க, அவரோட என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அந்த அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க பேசலாம் சொல்லிடுறாங்க. இதை அவன் கேட்டுட்டு வந்து எனக்கு சொன்னான், இது எனக்கு ஒரு மாதிரி கேட்கணும் தானே, கேட்கறதுதான் வச்சிருக்கேன்னு சொல்லி. இல்லைன்னா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சோ, இல்ல குழந்தைங்க தெரியக்கூடாதுல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல. குழந்தைக்கு எதுக்கு தெரியணும், அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்றேன். என்னன்னா, எவ்ரி சிங்கிள் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். குழந்தைங்க அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. அந்தந்த குழந்தைங்களுக்கான தேவையை அந்தந்த பேரண்டோ இல்ல அவங்களோட கார்டியனோ இல்ல அவங்களோட டீச்சரோ அதை அவங்களுக்கு புரியுற விதத்துல அதை எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கேள்வி குழந்தை கேட்கணுங்கிறது என்னோட எண்ணம். கேட்டுருச்சுன்றது சந்தோஷம். அதுக்கான பதில் அவங்க அம்மா. இதுல பொன்னி அப்புறம் சேட்டை தவிர இன்னொரு பொண்ணு இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அந்த ரெக்கார்டி கிடைச்சிருக்கும். அந்த பொண்ணு இல்ல, பொன்னி சாரி அந்த சேட்டை இல்லைன்றது வந்து ஓகே, சம்பளம் வந்து அது ஓகே அப்படின்னாலுமே ஏதோ ஒரு பொண்ணு நடந்திருக்கு, அந்த லைனை நம்ம டச் பண்ணவே இல்லை. அது அந்த பொண்ணுக்கு யார் நடந்துச்சு, அதை யார் பண்ணாங்க, இவர் தான் பண்ணாரா இல்ல வேற யாருன்னா பண்ணாங்களான்ற அந்த லைன் கொஞ்சம் போலி. சம்பளம் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை யாருமே வந்து அதை அட்ரஸ் பண்ணவே இல்லைன்றது ஒரு லைட்டா ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. இது தமிழ் சினிமா பண்ண தாக்கம் நினைக்கிறேன். நம்மளுமே பண்ணியிருக்கோம், நானுமே பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் என்னன்னா, இங்க என் பிள்ளைக்கே பிரச்சனை, இதுல நான் இன்னொரு பிள்ளைக்கு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறது. என் பிள்ளை உசுரோட இருக்கா செத்துச்சானே எனக்கு தெரியல. அதை நம்ம வீட்டுல இப்படி நடந்தா என்ன பண்ணுவோமோ அதை நான் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்பா அம்மா கூட எங்கேயோ போறோம், ஒரு செயின் காணோம் இல்ல ஏதோ ஒண்ணு காணோம், தேடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு குழந்தைய காணோம், அதை 4 பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணும், 4 பேர் தேடுறாங்களா, நமக்கு செயினை தேடணும்னு தோணும். செயின் இங்க இருக்கு, குழந்தைங்க இருக்கு, இது குழந்தை தானே. ஸோ அதனால நான் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா அதை டீல் பண்ணிட்டேன். அவ்வளவு. அதனால எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் வந்து பஸ்ல இருந்து இவர் வந்து சேட்டையை பண்ண கேரக்டர் இவர் இல்ல, அவர் வந்து பொன்னியை பண்ணவர்னு சொல்லும்போது எனக்கு அப்ப பொன்னியை பண்ணிதான் விட்டுக்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் போய் அந்த ஆக்ஷன் பண்ணிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க கேட்ட கேள்வி இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பண்ணும்போது லைக் என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? லைக் நீங்க இப்ப சித்தா வந்து சொன்னீங்கல்ல, கேஸ் நிறைய ரெஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மட்ட கேஸ் பத்தி ஃபுல்லா ரெஃபர் பண்ணி தான் இப்ப ஒரு 2 years ஆகுது. லைக் பச்சையா சொல்லணும்னா ஒரு திருநங்கையா நான் வாழ்ந்து ஒரு 2 years திருநங்கையா நான் வாழ்ந்து, ஆனா நான் பையன். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ இந்த ரியல் லைஃப்ல இருந்து நம்ம ட்ராமட்டிக்கலா கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும்? இல்ல எனக்கு தெரியல, நான் குழந்தையெல்லாம் வாழலன்னா உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்கும்ல, லைக் யூ ஹேவ் சில்ட்ரன், உங்க வீட்ல இருந்திருப்பாங்க. சோ அவங்களோட மனநிலை இத பத்தி யோசிச்சு பாத்துருக்கீங்களா? லைக் நீங்க இருக்கிறதுக்கு முன்னாடி இல்ல எனக்கு குழந்தை இருந்தா அதோட சேர்ந்து இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் மைண்ட்ல எழுதுறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை இருந்தா இந்த குழந்தையோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணுன்ற பொறுப்பு மட்டும்தான் இருந்தது. மற்றபடி ஐ மீன் திங்ஸ் விச் ஆர் டூ பர்சனல் ஆர் மோர் கிரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. நீங்க ஐ திங்க் உங்களோட பாத் கரெக்டா தான் இருக்கும்னு நம்புறேன். ஆனா
இப்ப எனக்கு அப்படி இல்லை, நடுவில் போனேன், வெளில வந்துட்டேன். ஐ மீன் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் படிக்கும் போதோ இல்லை யாரோ ஒரு ரியல் லைஃப் சர்வைவரை யாரோ மீட் பண்ணும்போதோ நான் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அது பயங்கரமா பாதிச்சுது. பாதிச்ச விஷயம் அது பாதிச்சுது, எனக்கும் பாதிச்சுது. ஆனா கண்டிப்பா அதை கடந்து வந்தாதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் வந்துட்டேன், அதுல இருந்து வெளியில வந்து அதை படத்துக்குள்ள எப்படி எடுத்துட்டு வந்து அதை எப்படி தெளிவா சொல்ல முடியும் அப்படின்ட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். கத்திட்டு போறாங்க அந்த டாக்டர் வந்து இந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுவாரு. சோ வண்டி எடுத்துட்டு ஒரு கத்திட்டு அப்புறமா வண்டி எடுத்துட்டு போவாரு. அது வந்து நீங்க இருக்க அப்படி போற வரைக்கும் ஆனா அந்த கேமரா வந்து அப்படிதான் இருக்கும், போற அந்த பக்கம் வரைக்குமே காட்டுறீங்க. ஆனா அது மூவ் அந்த மாதிரி காட்டுறீங்க. அதே மாதிரி அடிக்கிற சீனியை வந்து அடிப்பாங்க, நீங்க சேர்த்துட்டு தான் வச்சிருக்கீங்க. உள்ள போய் அந்த மாதிரி எதுவும் காட்டு ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுட்டு அது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல சித்தார்த்த வந்து காட்ட மாட்டாங்க, நிமிஷம் தான் பார்ப்பாங்க. சித்தார்த் ஃபர்ஸ்ட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி தான் கேமராவும் வரும். சோ இது வந்து எல்லா சீன்ஸும் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் நான் அப்படிதான் காட்ட விரும்பினேன், அவ்வளவுதான். அது ஏன்னா அந்த ஷார்ட்ல எல்லாத்துக்குமே அது வேல்யூ மீனிங் இருக்கு. இப்ப நீங்க அதுல ஏன் நான் சித்தார்த்தை காட்டலன்னா, எனக்கு சித்தார்த்து இவளை பார்க்க போறாங்கிறது முக்கியம் இல்ல, அவ இவனை பார்த்துட்டான்றதுதான் முக்கியம். ஸோ அதனாலதான் நான் அவள்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இப்ப இந்த ஷார்ட்லயுமே திரும்பி போற வரைக்கும் எனக்கு என்ன ஏன் அவனை ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு அது முக்கியம் இல்லை. அவன் இந்த இடத்த விட்டு அவளை தேடி கடந்து போயிட்டான் அப்படிங்கிறதான். போயிட்டான்றதுக்கும் போயிட்டு இருக்கான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. போயிட்டாங்கிறதான் எழுத்துல இருந்துச்சு, அதனால ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் வந்து 6 இயர்ஸா வந்து ஸ்டாட்மேனா இருக்கேன் சார். ஓகே ஓகே. அப்புறமா வந்து லீவ் ஆயிட்டேன். இப்போ வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டதுக்கு அப்புறமா 1 இயரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல போய் பண்ணிட்டு இருந்தேன். நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் சார். அதனால வீட்டுல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீ இதுல போலாங்க அப்படின்ட்டு. ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்புறம் கோவில் போயிட்டு திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, ஒரு மைண்ட் செட் மாறி படத்துக்கு போயிட்டேன். படத்துக்கு போயிட்டு என்னதான் பண்றது நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சு நான் தனியா உட்காந்து படம் பார்த்துருந்தேன். படம் பார்த்து முடிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சவங்களும் டேரக்டரும் அந்த ஆக்ட் பண்ணிருந்தாங்க. அங்க வந்தாலும் எல்லாரும் அவங்க ரொம்ப எக்ஸைட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்ப அந்த டேரக்டர் ஃபேஸ பார்த்தேன், ரொம்ப ஒரு ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் அது தெரிஞ்சவங்க. எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு அந்த டேரக்டர் ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் சார் அந்த ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னேன். அப்புறமா அவர்கிட்ட போய் சார் உங்களுக்கு கஷ்டம் சேரணும் ஏதாவது சான்ஸ் கேட்டேன். அவர் சொன்னது இல்லப்பா நான் 6 months இந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா நான் அவர்கிட்ட சொன்னோம் ஓகே சொல்லிட்டு நான் மூவ் ஆயிட்டேன். அவர் சார் எனக்கு கூப்பிட்டு இங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு நான் அப்படியே போகும்போது நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ நான் கால் பண்ண சொன்னீங்க. நான் போகும்போது அப்படியே நோட் பண்ணிட்டே போனேன். பட் சரியா நம்பர் நோட் பண்ண என் நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன், ஏடி நம்பர் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். ஓகே செம்ம கதை சரி. இப்போ சித்தா மூவி பண்றப்போ ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணோம்னா உங்க மைண்ட் செட்ல வந்து இந்த ஸ்டோரி இந்த தீம் வச்சு இந்த ஸ்டோரி பண்ண போறோம்னா எப்படி பண்ணிருக்கீங்க? என்னோட எல்லா கதையுமே ஏதாவது ஒரு ரிசர்ச் இருந்திருக்கு. இல்ல ரிசர்ச் பண்ணாம பண்ண முடியுமா அந்த ஸ்டோரி? ரியல் லைஃப் கதைகள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப எனக்கு கிடைச்ச அனுபவத்திலயும் நான் வாசிப்புல இருக்கிற அனுபவமும் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இறங்கி போய் ஃபீல்ட்ல பார்த்தா அது இன்னும் பயங்கரமா இருக்கு. அது பண்ண முடியும், ஆனா ரிசர்ச் பண்றது ரொம்ப நல்லது. ரத்தமும் சதையுமா நம்மளுக்கு நிறைய மாற்றம். அது 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 இந்த செவத்துக்குள்ள கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்க கூட மிஸ்டேக்ஸ் மத்தவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன மிஸ்டேக்ஸ்? நான் நிறைய பண்ணியிருக்கேன், நீ எதை சொல்றது? இது இவ்வளவு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் படம் வந்து ஒரு கதையை சொன்னா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்ப இந்த கதை இந்த திரைக்கதை இதை சொன்னா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா சித்தாக்கு முன்னாடி சித்தாக்கு அப்புறம் இந்த கதை சொல்ற விதத்துல மாறும், சொல்ற விதம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சிருக்கேன். இவ்வளவுதான். ஸோ கதை சொல்லும் விதத்துக்கான முக்கியம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அது இன்னும் கத்துக்கல, ஆனா அது முக்கியம்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அதுதான் மிஸ்டேக் நினைக்கிறேன், வேற மிஸ்டேக் தெரியல.
பர்சனலா இருக்கும். தேங்க்யூ. சொல்லுங்க. ஹைடா நல்லா இருக்கேன்டா. இந்த கொள்ள பரவாயில்ல. நெக்ஸ்ட் யாரை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்ஷனா விஜய் சேதுபதி வச்சு பார்த்தீங்க, சித்தார்த் வச்சு பார்த்தீங்க, நெக்ஸ்ட் யாரை வச்சு பண்ணணும்? ஒரு ஜெனரல் கேள்வி. அப்படி யாரும் இல்ல. நம்ம ஒரு கேரக்டருக்கு அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் அவ்வளோ சீனெல்லாம் நம்ம எழுதுறது கிடையாது. ஒரு கேரக்டர் எழுதுறோம், அதுக்குள்ள ஒரு இங்க இருக்கிற பாதி பேர் ஃபிட் ஆவாங்க. அது யாரு நம்ம கூட ரேப்போ கரெக்டா இருக்கு, யார் நம்ம கூட பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, அவங்களோட பண்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா see the more than the more you trust your director, the film will be good. அது 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 அதை நான் நம்புவேன். அது அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரை பண்றேன்னா கேட்க மாட்டேன். நீ என்ன பத்திரிகைக்கார மாதிரி வேறையா? இல்லடா தம்பி, அதெல்லாம் யாரை வச்சுதான் பண்ணலாம். நான் விஜய் சேதுபதி வச்சு பண்ணேன், சித்தார்த்த வச்சு பண்ணியிருக்கேன். அதனால நீ யாரை வச்சுதான் பண்ணலாம். அது ஒரு டவுன்ல நடக்கிற கதை. அது எங்க வேணா இருந்திருக்கலாம். பழனிங்கிற கதை வந்து ஏன்னா அது இந்த துப்புரவு பணியாளர்களை பத்தி பேசுறதுனால அந்த கோவில் ஸ்தலத்துல அவங்களோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமா இருக்கும். அதனால பழனி. அது ஏன் சூஸ் பண்ண எனக்கு இருந்துச்சா, வெயில் பொழந்து எடுத்துருச்சு அந்த ஊர்ல. மூவியோட இன்டர்வியூ கட் பண்ணிருக்கேன். ஒரு இதுல இன்டர்வியூ பண்ணிருக்கேன். அந்த தேர்ட் கிளாஸுக்கு அந்த பொண்ணு கூட பேசிச்சு. என்னோட படமா மூவி ஒரு நீ கூட அந்த பொண்ணு ஆசோசை பற்றி பேசி நான் பேசுறேன். ஜி தமிழ் நியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் தெரியல என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த அது எடிட் பண்ண எடிட்டர் தான். ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஓகே. இப்போ நான் என்னோட கெரியரை அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். கேரக்டர் அனிமேட்டர் யூடியூப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். சொல்றது வந்து 3 இயர்ஸ் முன்னாடி ஆக்ஸ் அனிமேஷன் ஸ்டுடியோ கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எங்க ஸ்கோப் போயிடுச்சு. நான் அடிஷனலா எடிட்டிங் லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு எல்லா ஷோஸ் ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லா சேனல்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். மீடியா இருக்கிறதுனால எங்க உட்காந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு 4 இயர்ஸ் கழிச்சு அந்த படம் அதை வந்து நான் முடிச்சிட்டேன். அந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபிலிம் பேஸ் வந்து சென்ட் பண்ணேன். அந்த படம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 60 மூவிஸ் வந்துச்சு. அதுல வந்து 7 மூவிஸ் வந்து செலக்ட் ஆகுது. அதுல என்னோட படம் வந்து டைட்டில் இருந்துச்சு. நான் இது யாரையும் ஒர்க் பண்ணேன். என்னுடைய அந்த எடிட்டிங் சென்ஸ் மட்டும் வச்சு ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நான் யோசிச்சு மட்டும் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இதெல்லாம் தாண்டிட்டு இப்போ எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த பேசிக்கான டெக்னிக்கல் மட்டும் கேட்டு போகலாம். என்னன்னா ஸ்டோரி பவுண்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே இது 4 நான் சிம்பிளா எனக்கு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே பவுண்டு இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது பவுண்டு விட்டுருங்க. அது இதெல்லாம் முடிச்சா அது பவுண்டு. ஃபைனல் டிராஃப்ட்ங்கிறது பவுண்டு. அதான் சரி ஓகே. அடுத்து இப்ப நம்ம வந்து பிச் பண்ணோம்னு அவ்வளவு கூட வேண்டாம். இப்ப நம்ம பவுண்ட ஒருத்தவங்க நம்ம கொடுத்து ஸ்டடி பண்றதுக்கு கொடுக்கணும். அது ப்ரொடியூசரா இருக்கலாம், ஆர்டிஸ்டா இருக்கலாம், கேமராமேனா இருக்கலாம், ஆர்ட் டைரக்டரா இருக்கலாம், யாராவது கொடுத்து அவங்க அங்க நமக்கு கிஃப்ட கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டோரி ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம கதை எங்கேயும் உங்களுக்கு வெளியில எங்கேயும் போயிடுமோன்ற ஒரு டவுட் போனா ஒண்ணும் பண்ண முடியாது. அது டவுட். இப்ப என் கதையும் போலாம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க கதைய இப்ப ஒரு கதை, இப்ப இதே கதை ஒரே ஒரு கதை தான் இங்க இருக்கு. இப்ப இந்த ஒரு புக் எடுத்து நம்ம படம் பண்ண போறோம் அப்படின்னா ஐ பெட் யூ இங்க இருக்கிற எல்லாருமே அதை ஒரே மாதிரி அணுக மாட்டாங்க. இதான் நான் சொன்னேன், அணுகுமுறைன்றது மாறும். ஸோ இந்த கதை திருட்டு இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அது பிரச்சனை. நம்ம அடுத்தவங்க கதை திருடாம இருக்கிற வரைக்கும் நம்ம தூங்கலாம். இல்ல இததான் நீ வந்து இவ்வளவு நான் கூட செம்ம தாட் போயிட்டீங்க எதுவும் கேட்க போறான்னு நினைச்சா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையானா என்னடா நரேஷன்றது தனி கலை.
அது ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் வர்ற ஒரு கலையை எழுதுறத பண்ண சொல்றேன். அது எல்லாருக்கும் வரும், அது ரொம்ப ஈஸியா பண்ணும்.